கூட்டணியை வீழ்த்துவோம் முதல்வர். வருகின்ற 2026 இல் திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கள்ளக்கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என திமுகவை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்ட போட்டாலும் நாம் வெல்வோம். அதற்கு மக்களிடம் திமுகவுக்கு பெருகிவரும் ஆதரவு சாட்சி எனவும் தெரிவித்துள்ளார். அதை நோக்கி நிர்வாகிகள் களப்பணியாற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். அதிமுகவிலிருந்து OBS க்கு கிரீன் சிக்னல். அதிமுகவில் OBS மீண்டும் இணைய வேண்டும் என்றால் 6 மாதங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என கட்சியின் அமைப்பு செயலாளரும் MLAவும் மன ராஜன் செல்லப்பா கூறியுள்ளார். எந்த இடையூறும் ஏற்படுத்தாமல் இருந்தால் EPS இடம் நாங்கள் பேசி நடவடிக்கை எடுக்க செல்வோம் என்றும் கூறியுள்ளார். ராஜன் செல்லப்பாவின் இந்த கருத்து OBS காட்டப்பட்ட பச்சைக்கொடி என சொல்லப்படுகிறது. உங்களின் கருத்து என்ன? டெல்லியில் திடீர் சந்திப்பு, பாதையை மாற்றும் பாமக. அதிமுக கூட்டணி மூலம் கிடைத்த அன்புமணியின் MP பதவி வரும் ஜூலை மாதத்துடன் நிறைவடை உள்ள நிலையில் மீண்டும் MP ஆக பாஜகவில் காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. NDA கூட்டணியில் அங்கம் வகிக்கும் TMK 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் உறுதியாக சொல்லவில்லை. இந்த நிலையில் டெல்லியில் நிதின் கடற்கரையை சந்தித்த அவர் கூட்டணி ராஜ்யசபா MP பதவி தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக்காக தலைவர் விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் அவருக்கு 8 முதல் 11 CRPF வீரர்கள் ஆயுதங்களுடன் பாதுகாப்பு அளிக்க உள்ளனர். அண்மையில் அவர் மீது முட்டை வீச திட்டமிடுவது போன்ற ஆடியோ இணையதளத்தில் வைரலான நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பானது தமிழ்நாட்டில் மட்டும் வழங்கப்பட உள்ளது. EPS இல்லாத அதிமுக தயாராகிறது. டிடிவி தினகரன். 2026 இல் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக தயாராகி வருவதாக டிடிவி தினகரன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. MGR ஜெயலலிதாவுக்கு மறு உருவம் கிடையாது என கூறியுள்ள அவர் 23ஆம் புலிகேசி மன்னராக RB உதயகுமார் இருப்பதாக கடுமையாக சாடியுள்ளார். எடப்பாடி அணியால் நீக்கப்பட்டுள்ள OBS எந்தவித நிபந்தனையும் இன்றி இணைய தயார் என கூறுகின்றது கவனிக்கத்தக்கது.